Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. சோழ பேரரசர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் விழா அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வரும் 27ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளவிருக்கும் சூழலில் ராஜேந்திர சோழன் உருவாக்கிய சோழ கங்கம் ஏரியை மேம்படுத்த சுமார் 20 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இதனால் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் விழா அரசியல் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டிய மாமன்னர் ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன். இவர் 1000 வருடங்களுக்கு முன்பு தனது ஆட்சி காலத்தில் கங்கை வரை படையெடுத்துச் சென்று வடநாட்டு மன்னர்களை வென்றார். இந்த பறந்து விரிந்த சோழ சாம்ராஜ்யத்திற்கு அரியலூர் மாவட்டத்தின் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக அறிவித்தார். இவருடைய ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட நீர் மேலாண்மை திட்டங்கள், கடல் கடந்து ஈடுபட்ட வணிகர்களின் வரலாறுகள் நம்மை பிரமிக்க வைக்கின்றன. தமிழர்களின் அடையாளமான ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் விழா வரும் 27ஆம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறவிருக்கிறது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். பிரதமர் மோடியின் வருகையால் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழா பெரும் கவனம் பெற்றிருக்கிறது. பிரதமர் மோடி உலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதெல்லாம் தமிழின் பெருமைகளை பேசி வருகிறார். இப்போது ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள கங்கை கொண்ட சோழபுரம் வருகிறார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் இந்த சமயத்தில் பிரதமரின் வருகை அரசியல் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான கட்சி பாஜக என திமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன. இதை உடைக்க பாஜக முன்னெடுக்கும் பிரச்சாரங்களின் இன்னொரு வடிவம்தான் பிரதமரின் வருகை எனவும் கருதப்படுகிறது. மோடியின் கங்கை கொண்ட சோழபுர வருகை பாஜகவுக்கு பலன் தருமா தராதா என்ற அரசியல் விமர்சனங்களை தாண்டி பிரதமரின் பங்கேற்பால் ராஜேந்திர சோழன் விழா இந்தியா முழுவதும் கவனம் பெறும் நிகழ்வாகவே மாறும். இதற்கு முன்பு சோழர்களின் செங்கோலை நாடாளுமன்றத்தில் வைத்து சோழர்களின் பெருமையை தொடர்ச்சியாக உயர்த்தி வருகிறது பாஜக என்ற கோஷமும் முன்வைக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ராஜேந்திர சோழன் கட்டமைத்த சோழகங்கம் ஏரியை பற்றிய முக்கிய அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் 824 ஏக்கர் பரப்பளவில் ஏரி பறந்து விரிந்து இருந்தும் அதனால் அந்த பகுதியை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற முடியாத சூழ்நிலை. காரணம், இந்த ஏரியின் நீர்வரத்து கால்வாய் தூர்வாரப்படாமல் புதர்மண்டி கிடக்கிறது. தற்போது அந்த ஏரியை சீரமைக்க நீர்வள ஆதார மேம்பாட்டு பணிகளும் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளும் 20 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே ராஜேந்திர சோழனின் சிறப்புகளை உலகுக்கு சொல்லும் விதமாக அருங்காட்சியகம் அமைக்கும் பணிகளும் கடந்த ஜனவரி மாதம் துவங்கியிருக்கிறது. ராஜராஜ சோழனுக்கு சதய விழா கொண்டாடியது. தஞ்சை பெரிய கோயிலின் 1000வது ஆண்டு விழா கலைஞர் கருணாநிதி முன்னின்று நடத்தியது என திமுக சோழர்களை தொடர்ந்து கொண்டாடிய நிலையில் கலைஞர் கருணாநிதியை ராஜராஜ சோழனின் மறுபிறவி என புட்டபர்த்தி சாய்பாபா பாராட்டியது முன்பு பெரும் கவனம் பெற்றது. தற்போது மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் விழாவில்
பிரதமர் முதல் முறையாக கலந்து கொள்வது, சோழர் பெருமைகளை தொடர்ந்து திமுக தாங்கி பிடிப்பது ஆகியவை நல்லாட்சி செய்த தமிழக மாமன்னனுக்கு புகழ் சேர்ப்பது என்பதை கடந்து சோழ அரசியலை கட்சிகள் கையில் எடுப்பது நெருங்கி வரும் தேர்தலுக்காகவா என்ற கேள்வியையும் எழுப்பி உள்ளது. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.